அனைவருக்கும் இனிய வணக்கம். தலைநகரின் தலைபோகும் பிரச்சனைகளை தினந்தோறும் விரிவாக பேசி அதன் பொறுப்பாளர்கள் யார் என்பதை உண்மையின் பக்கம் நின்று இடித்துரைத்து அதற்கான தீர்வுகளை துறைசார் வல்லுநர்கள், அதிகாரிகள், சமூக ஆர்வலர்கள் வாயிலாகவே முன்னிறுத்தும் தலைநகரம் நிகழ்ச்சியில் இன்று நாம் பார்க்க போகும் பிரச்சனை சென்னை மாநகர மக்களை தூக்கமிழக்க செய்திருக்கும் கொசு தொல்லை. கடந்த 30 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு கடந்த சில ஆண்டுகளில் கொசுக்களின் பெருக்கம் சென்னையில் அதிகரித்துள்ளதாக ஆய்வுகள் கூறுகின்றன. இதற்கான காரணம் என்ன, கட்டுப்படுத்த வழிகள் என்ன, அலசுகிறது தலைநகரம். களத்திலிருந்து தகவல்களுடன் செய்தியாளர் தங்கமணி காத்திருக்கிறார். விரிவாக அவரிடம் பேசுவதற்கு முன்பாக இது குறித்த ஒரு சிறிய செய்தி தொகுப்பு உங்கள் பார்வைக்கு. சென்னை மாநகரம் மக்கள் தொகை பெருக்கம், போக்குவரத்து நெரிசல், குண்டும் குழியுமான பாதைகள், நெரிசலான குடியிருப்பு பகுதிகள், தண்ணீர் தேங்கிய சாலைகள் என மூச்சு திணறும் பிரச்சனைகளால் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கும் தலைநகர மக்கள் இரவில் நிம்மதியான உறக்கம் இல்லாமல் தவிக்கின்றனர். இதற்கு காரணம் நம் நகக்கண் அளவு கூட இல்லாத கொசுக்கள். சென்னையின் இதயத்தின் குறுக்கே கரிய பாம்பாக வளைந்து நெளிந்து ஓடும் கூவம் ஆற்றின் படுகைதான் கோடிக்கணக்கான கொசுக்களின் பிறப்பிடம். கொசுக்கள் தேங்கிய நீர்நிலைகளில்தான் வளரும் என்றே நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் பலருக்கும் தெரியாத விஷயம், இவைகள் குப்பை தொட்டிகளின் அடியில் இருக்கும் ஒரு சொட்டு தண்ணீரிலும் கூட பல லட்சக்கணக்கில் தன் இனத்தை பெருக்கும் என்பது. சென்னையில் மேற்கொண்ட ஒரு ஆய்வின்படி அன்ஜிரஸ் கொசுக்கள் தான் அதிக அளவில் நமது மாநகரத்தின் மீது படையெடுக்கின்றன. இந்த கொசுக்கள் பெரும்பாலும் பென் அனோபிலஸ் ஏடிஸ் கொசுக்களை போல வியாதிகளை பரப்பக்கூடியவைகள் அல்ல. ஆனால் அவைகளை காட்டிலும் தன் கடியால் மிகவும் ரணத்தையும் வலியையும் கொடுக்கக்கூடியவை. இந்த வகை கொசுக்கள் வட சென்னை பகுதிகளில் பிரதானமாக காணப்படுகிறது. அடுக்குமாடி குடியிருப்புகள், காற்றோட்டமே இல்லாத வீடுகள் பெருகி இருக்கும் மாநகரில் ஜன்னல்கள் என்பதே அரிதாகி போயுள்ளது. இருக்கும் ஜன்னல்களையும் இந்த கொசுக்களுக்கு பயந்து இருக்க சாத்தி வைக்கும் நிலைதான் கொடுமை. பூட்டிய வீட்டினுள் கொசுவர்த்தி சுருள், லிக்விடேட்டர்ஸ் போன்றவைகளை பயன்படுத்துவதால் சுவாச கோளாறு பிரச்சனைகளும் போனஸாக கிடைக்கும் அவல நிலை அதனிலும் கொடுமை. செப்டிக் டேங்குகள், குப்பை தொட்டிகள், சாக்கடைகள் போன்றவை திறந்து கிடப்பதால் தான் இந்த பிரச்சனை. கொசுக்களை சமாளிக்க முடியாமல் திணறும் நமது மாநகராட்சி அதன் உற்பத்தியை தடுக்க வழி தெரியாமல் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு கொசு வலைகளை வழங்குவோம் என்று கடந்த நவம்பரில் அறிவித்தது. ஆனால் இன்னும் அது நடந்தபாடில்லை. இந்த கொசு தொல்லைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதே அடித்தட்டு பாட்டாளி மக்களின் கோரிக்கை. சென்னை மக்களை தூக்கமிழக்க செய்திருக்கும் இந்த கொசு தொல்லையை பற்றி ஒரு சிறிய செய்தி தொகுப்பை பார்த்தோம். அடுத்ததாக களத்திலிருந்து நேரடியான தகவல்களை தருவதற்காக, துல்லியமாக தருவதற்காக தங்கமணி காத்திருக்கிறார். தங்கமணி, உங்ககிட்ட தான் நான் வரேன். முதல்ல சொல்லுங்க, சென்னை மாதிரியான பெருநகரத்துல இது என்ன கொசு தொல்லைங்கிறது, என்ன மாதிரியான பிரச்சனை, எத்தனை அளவுக்கு மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, சொல்லுங்க. அதாவது இந்த கொசு தொல்லை என்பது இப்போ சென்னையில மிக ஒரு பூதாகரமான பிரச்சனையா இருக்கு. ஏன்னா கடந்த 30 ஆண்டுகள் இல்லாத வகையில கடந்த சில ஆண்டுகளா, குறிப்பா இந்த ஆண்டுலாம் அதிகப்படியான கொசுக்கள் சென்னை மக்களை வாட்டி வதைத்து வருகிறது. உதாரணமா பார்த்தோம்னா, மிக முக்கியமா பார்த்தோம்னா, பக்கிங்கம் கால்வாய், அடையாறு, கூவம் நதிக்கரை ஓரங்களில் இருக்கின்ற மக்களுக்கு தான் மிக அதிக அளவிலான இந்த கொசு பிரச்சனை இருக்கிறது. அதே போல மற்ற நகரங்களில் அயனாவரம் போன்ற பகுதி, வியாசர்பாடி, கொருக்குப்பேட்டை, வண்ணாரப்பேட்டை போன்ற பகுதியில் வாழும் மக்களுக்கும், வடசென்னை மக்களுக்கும், அதே போல அடையார் பகுதிகள், சைதாப்பேட்டை, கிண்டி போன்ற பகுதிகளில் வசிக்கின்ற தென் சென்னை மக்களுக்கும் இந்த பாதிப்புகள் இருக்கின்றன. பரவலாகவே இந்த கொசு தொல்லை இருக்கின்றன. இந்த கொசுக்கு மிக முக்கியமான காரணமாக சொல்லப்படுவது இந்த கூவம் மற்றும் பக்கிங்கம் கால்வாய் மற்றும் அடையாறு ஆகிய கால்வாய்களில் தேங்கி நிற்கின்ற ஆகாய தாமரைகள், மேலும் அங்கு உருவாகின்ற கொசுக்கள் மூலமாகத்தான் இந்த மக்களுக்கு அதிகப்படியான பாதிப்புகள் இருக்கின்றன. இந்த கொசுக்கள் மூலமாக மக்களுக்கு பல்வேறு பாதிப்புகள் இருக்கின்றன. உதாரணமாக சொல்லப்போனால் மலேரியா, டெங்கு, சிக்கன்குனியா போன்ற நோய்கள் எல்லாம் வருகின்றன. கடந்த ஆண்டில் ஒரு 60 டெங்கு மூலமாக 60 பேர் இறந்திருக்கின்றனர். இந்த இறப்பில் பார்த்தோம் என்றால் தூத்துக்குடி, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சென்னை ஆகிய மக்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள். அது சென்னை மக்களும் ஒரு பகுதியில் என்பது குறிப்பிடத்தக்க விஷயம். இதுபோன்ற காரணங்களால் தினசரி மக்கள் கஷ்டப்பட்டு வருகிறார்கள். சென்னையை பொறுத்தவரையில் மாலை நேரத்திலேயே, அதாவது 3 மணி 4 மணி சுமாருக்கு கொசு தொல்லை ஆரம்பித்து விடுகிறது. கடைகளில் வேலை பார்க்க முடியவில்லை, வீட்டில் குழந்தைகளை பாதுகாக்க முடியவில்லை என்று அந்த மக்கள் தங்களது குறைகளை கொட்டி வருகிறார்கள். இந்த கொசு தொல்லை என்பது மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக தற்போது இருக்கிறது. மக்களை வாட்டி வதைக்கும் ஒரு பிரச்சனையாகவும் இருக்கிறது. விக்ரம், தங்கமணி, அங்க உங்க பொதுமக்கள் இருப்பதை நம்ம பாக்குறோம். அவங்க வாயிலாவே நம்ம கேட்கலாம், அவங்க என்ன மாதிரியான பிரச்சனைகளை அனுபவித்து வராங்க, இந்த கொசுக்கள் அவங்களுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்குன்றத அவங்களே சொல்லணும்.
நிச்சயமாக இங்க மக்கள் இருக்காங்க. நாம இங்க நிக்கிற இடம் வந்து சிந்தாதிரிப்பேட்டை மேற்கு கூவம் சாலை தான் நிக்கிறோம். நமக்கு அருகிலே தான் கூவம் நதி ஓடுகின்றது. அந்த இடத்தான் நம்ம போயிருக்கோம். இந்த மக்கள் வந்து கொசுவால ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த மக்களிடமே கேட்போம், இங்க கொசு தொல்லை எந்த அளவுக்கு இருக்குமா, இதனால என்ன பிரச்சனை? சாயந்தரம் 7 நைட்ல மொளன்னு முக்கிது. பிற்பாடு குழந்தைங்க சரியாவோ தூக்கமே இல்ல. யாருன்னா ஒரு அதிகாரிங்க வந்தாக்கா அப்ப கொண்டாந்து பெட்ரோல் ஊத்துறாங்க, ஆயில ஊத்துறாங்க. மத்த நேரத்துல இந்த கவனிப்பு கிடையாது. பிற்பாடு வந்து கூவாத்து ஓரத்துல இருக்கிறாங்களே மக்கள் இப்படி இருக்குது, இது மருந்து அடிக்கலாம், கொசு மருந்து அடிக்கலாம், அதெல்லாம் செய்ய மாட்டேன்றாங்க. யாருன்னா அதிகாரிங்க வந்தா மட்டும் சுண்ணாம்பு தெளிப்பாங்க, எல்லாம் தெளிப்பாங்க. நன்றிமா. அதாவது கடந்த 30 ஆண்டில் இல்லாத வகையில இந்த ஆண்டு இந்த அளவுக்கு கொசு வருவதற்கான காரணம் என்ன என்று அதிகாரிகளே விழிப்புதுங்கும் அளவுக்கு இந்த பிரச்சனையானது மிகவும் கவனிக்கும் விஷயமாக இருக்கிறது. இது குறித்து மற்றொரு அதாவது கொசுக்கடியால் பாதிக்கப்பட்டவர் அவர்கிட்ட கேட்போம். கொசு பிரச்சனை உங்க பகுதியில் எந்த அளவுக்கு முக்கியமா இருக்கு, அதனால என்ன பாதிப்பு? ரொம்ப அதிகமா இருக்கு கொசு தொல்லை. கையெல்லாம் கடிச்சிருக்கு. பார்க்கலாம். அதாவது இந்த கொசுக்கடியால பாதிக்கப்படுற அந்த கடியை காமிக்கிறாரு. அது மூலமா ஏற்பட்ட அந்த கொப்பிளங்களை பார்க்கலாம், அவர் காமிக்கிறாரு. இந்த இதெல்லாம் கொசுவால வந்ததுன்னா? ஆமா, கொசு தான் காய்ச்சல படுகிறது. விக்ரம், நான் பார்க்கலாம் இங்க நம்ம கொசுக்கடியால பாதிக்கப்பட்டவர் அவர் காமிக்கிறாரு. அவரோட கையில வந்து கொப்பளங்கள் இருக்கு, சின்ன சின்னதா சிறியதா இருக்கிறது. அந்த காட்சிகளை நம்ம ஒளிப்பதிவாளர் ரவி காண்பித்துக் கொண்டிருக்கிறார், அதை பார்க்கலாம். அதே போல அவருடைய வலது கை இடது கை 2 கைகளிலுமே அந்த கொப்பளங்கள் இருக்கின்றன. இந்த பாதிப்பினால உங்களுக்கு உடல் சோர்வு எதுவும் இருக்கா? உடல் சம்பந்தமான பிரச்சனை இருக்கா? உடம்புல கையெல்லாம் வலிக்குது, சோர்ந்து போற மாதிரி இருக்குது, டயர்ட்ஸ் ஓவரா இருக்குது. சென்னையை பொறுத்தவரையில கியூலிஸ் கொசுங்கிறது தான் அதிகமா இருக்கு. அந்த கொசுனால உடல் சார்ந்த பிரச்சனைகள்லாம் நோய்கள்லாம் எதுவும் இல்லை அப்படிங்கறதுதான் முக்கியமான கருத்தா இருக்கு. ஆனா தொல்லைகள் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி மாநகராட்சி நிர்வாகிகள் சொல்றாங்க. இப்போ இன்னொரு நபர் இங்க இருக்கிறார், சிந்தாதிரிப்பேட்டை சேர்ந்தவர். அவரிடம் கேட்போம், உங்களுக்கு இந்த ஏரியால வந்து கொசு தொல்லை எந்த அளவுக்கு இருக்கு, அதை பற்றி சொல்லுங்க. தந்தி டிவி நேயர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. வெஸ்ட் ரோட், சிந்தாதிரிப்பேட்டை, சென்னை 2. இந்த இடத்துல நாங்க வந்து ஒரு 30 வருஷமா வசிச்சுன்னு இருக்கோம். இந்த இடத்துல கொசு தொல்லையால பகல்லயும் சரி நைட்லயும் சரி ஒரு பொட்டு தூக்கமே கிடையாது. நான் தூங்குறதுக்கு 4 நாள் 5 நாள் ஆயிடுது. கண்ணுல தூக்கன்றதே கிடையாது. 10வது குறைக்க பக்கத்துலயே கூவாத்துல ஆகாய தாமரைகள் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 1.5 மாசமா வந்து ஃபுல்லா அந்த கூவாத்திய ஃபுல்லா அடைச்சிட்டு இருக்கு. அதை வந்து கிளீன் பண்ண வராங்க, அதை கட்டுமரம் போல தள்ளிட்டு வராங்க, அதை ஒதுக்கி விட்டு போறாங்களா கண்டு அது சீர் பண்றது கிடையாது. நேற்றுக்கு வந்து கொஞ்சம் பண்ணாங்க, இன்னைக்கு ஆபீஸருக்கு வந்து கொஞ்சம் அளவுக்கு பண்ணிருக்காங்க, இப்ப கூட பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த 2 நாளா தான் வந்து பண்றாங்க. பகல்ல கூட என்னால வீட்டுல உட்கார முடியல. இந்த நேரத்துல வந்து வீட்டுல கொஞ்ச நேரம் உட்காரலாம், ரெஸ்ட் எடுக்கலாம், படுக்கலாம்னு பார்த்தா கூட படுக்க முடியல. அந்த அளவுக்கு கொசு கடிக்குது. கடந்த ஆண்டு காட்டில இந்த ஆண்டு கொசு அதிகமா இருக்கு, ரொம்ப அதிகம். ரொம்ப பகல்ல நீங்களும் வந்து சில நேரத்துல நீங்க ஒரு 6 மணிக்கு மேல வந்து பாத்தீங்கன்னாலுமே சரி கொசு கடிக்கிறதை விட அடிக்கிறது தான் அதிகமா இருக்கும். நன்றி நண்பரே. இப்போ இந்த கொசுக்கடியால பாதிக்கப்பட்ட மக்களிடம் கேட்டிருக்கோம். அவங்க வந்து அவங்களோட பாதிப்புகளை சொல்லிருக்காங்க. கடந்த ஆண்டு காட்டில இந்த ஆண்டு அதிகமான இந்த கொசு பாதிப்பு இருக்குன்னு சொல்லிருக்காங்க. விக்ரம், அடுத்ததாக கொசுக்களால் ஏற்படும் மருத்துவ பாதிப்புகள் குறித்தும் அதிலிருந்து நம்மை தற்காத்துக் கொள்வது குறித்தும் மருத்துவக் கல்லூரியின் இயக்குநர் திருமதி கீதா லட்சுமி அவர்களிடம் நமது செய்தியாளர் தங்கமணி நடத்திய நேர்காணல் உங்கள் பார்வைக்கு. கொசுக்களினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அதிலிருந்து எவ்வாறு நாம் காத்துக்கொள்ள வேண்டும் என்பது குறித்து தமிழகத்தைச் சேர்ந்த மருத்துவக் கல்வி இயக்குநர் டாக்டர் கீதா லட்சுமி அவர்கள் நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் கேட்போம். இந்த கொசுக்கள்னால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அதன் மூலமா ஏற்படக்கூடிய நோய்கள், அதை பற்றி சொல்லுங்க. கொசுக்கடியினால் வரக்கூடிய நோய்கள் முக்கியமாக டெங்கி, மலேரியா, சிக்கன்குன்யா மற்றும் இந்த யானைக்கால் என்று சொல்லக்கூடிய இந்த வியாதிகள், இந்த நோய்கள் எல்லாம், ஜுர நோய்கள் எல்லாம் நமக்கு வரும். டாக்டர், இப்ப பொதுமக்கள் வந்து இந்த கொசுக்களிடம் இருந்து பாதுகாத்துக்கிறதுக்கு அவங்க எந்த மாதிரியான நடவடிக்கை எடுத்துக்கலாம்? முக்கியமா 3 விதமான நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஒன்று வந்து அந்த தண்ணி ஸ்டாக்னேஷன் இல்லாம மக்கள் வந்து என்ன செய்யணும், பக்கத்தில் உள்ள வீட்டை சுத்தியும் எந்த தண்ணியும் தேங்காமல் தேக்கம் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். முக்கியமா அந்த பேப்பர் கப்ஸ், அந்த கொட்டாங்கிச்சு, இல்ல அந்த கல்லு, அந்த பக்கெட்ல தண்ணிய 2 நாளா அப்படியே பிடிச்சு வைக்கிறது, ஓப்பனா வைக்கிறது, இந்த மாதிரி தண்ணி பிடிச்சு வைக்கிறது, அல்லது மழை தண்ணி அப்படியே தேக்கமா ஒரு இடத்துல பல நாளா இருக்கும். இந்த மாதிரி தண்ணி தேக்கத்தை வீட்டை சுற்றியும் எந்த ஒரு பொருளிலும் அது
தேங்காமல் பார்த்துக்கொள் சுத்தமாக இருப்பதுதான் முக்கியமான நம்ம கடைபிடிக்க வேண்டியது. இரண்டாவதாக கொசுவலை மற்றும் இந்த துளசி கிரீம்ஸ் அப்படிலாம் விக்குது. துளசி அண்ட் நீம் கிரீம், அதாவது வேப்பலை ஆயின்மெண்ட், வேப்பலை ஸ்ப்ரே அண்ட் துளசி ஸ்ப்ரே, இந்த மாதிரி எல்லாம் நம்ம நாட்டு மருந்து அளவில் விற்கப்படுகிறது. அது இல்லாமல் இந்த மற்றும் கெமிக்கலால் செய்யப்பட்ட கிரீமும் ஸ்ப்ரேயும் அதுவும் கிடைக்குது. இதை வச்சு நம்மளை பாதுகாத்து கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம சென்னை கார்பரேஷனோ அல்லது நம்ம சுற்றி இருக்கிற இடத்தில் வந்து கெமிக்கல் மெத்தட்ல, அதாவது நம்ம இந்த ஃபாகிங்னு சொல்லுவோம், இந்த பைரித்திரம் எக்ஸ்ட்ராக்ட், மேலத்தயான், இந்த மாதிரி வச்சு நம்ம வந்து ஃபாகிங் பண்ணுவோம். அது இல்லாமல் இயற்கை மூலமாக இந்த குளம் இல்ல பெரிய நீர்த்தேக்கம், ஓவர் ஹெட் டேங்க், இந்த மாதிரி இடத்துல மீன், சின்ன கம்பூசியான்ற மீனை போட்டு அந்த லார்வாலாம் அது சாப்பிட்டுடும். அதனால கொசு உற்பத்தி தடுக்கப்படும். சோ இதுதான் முக்கியமான நம்ம கடைபிடிக்க வேண்டியது. டாக்டர், இப்போ வந்து நம்ம வீட்டுல வந்து கொசு ஒழிக்கிறதுக்காக கொசுவத்தி சுருள், அப்புறம் லிக்விட் ஐட்டம்லாம் வைக்கிறாங்க. சோ அது மூலமா வந்து சுவாச கோளாறு வரதெல்லாம் சில பிரச்சனைகள்லாம் ரிப்போர்ட் ஆகுது. இதுல இருந்து தடுத்துக்கிறதுக்கு ஆல்டர்னேட்டிவா மாற்று வழி என்ன மாதிரி பண்ணலாம்? அதாவது நிச்சயமா இந்த மாதிரி சுவாச கோளாறெல்லாம் வரும். ஏன்னா அது வந்து கெமிக்கலால செய்யப்பட்ட அந்த லிக்விட் மருந்துலாம் அது. இது இல்லாம இயற்கை மருத்துவத்திலே பாத்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம அந்த வேப்பலை ஆயின்மெண்ட், வேப்பலை டிஸ்டில் பண்ணி வைக்கிற அந்த ஸ்ப்ரே எல்லாம் இருக்கு. இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், கை காலில் தடவிக்கலாம். கொசு ஓலையை நாம் வந்து தினந்தோறும் உபயோகித்துக் கொள்ளலாம். கொசு பிரச்சனையால் ஏற்படும் மருத்துவ பாதிப்புகள், அதிலிருந்து நம் தற்காத்துக் கொள்வதற்கான வழிமுறைகளை மருத்துவக் கல்லூரி இயக்குனர் திருமதி தங்கமணி சொன்னாங்க. கீதா லட்சுமி சொன்னாங்க. அடுத்ததாக நம்ம செய்தியாளர் தங்கமணி கிட்டே கேட்கலாம். தங்கமணி, நீங்க சொல்லுங்க, நீங்க இருக்கக்கூடிய அந்த ஏரியா எந்த மாதிரியான பாதிப்புகள்ல இருக்கு? இப்ப அங்க அதிகமாக கொசுக்கள் வருவதற்கான காரணம் என்ன? சாக்கடை அங்க நிறைய இருக்கா? நிச்சயமாக விக்ரம், அதாவது இப்ப நாம இருக்கிறது கூவத்துக்கு முன்புறமா தான் நம்ம நிக்கிறோம். நமக்கு பின்புறமா தான் கூவம் நதிக்கரை இருக்கு. இந்த இடத்துல வந்து கொசு வந்து அதிகமாக இருக்கிறது. அதை நான் நேரிலேயே காமிக்கிறேன். அதாவது நம்ம ரவி காண்பிப்பார் ஒளிப்பதிவாளர். இங்க பார்க்கலாம், இந்த கொசுக்கள் இந்த கூவம் நதிக்கரை ஓரமாக வந்து கொசுக்கள் வந்து எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி இங்க நேரிலேயே பார்க்கலாம். இந்த கொசு வந்து இந்த வீட்டு ஓரமாக பறந்து கொண்டிருக்கிறது. அது நம்ம ஒளிப்பதிவாளர் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். இங்க பறக்கும் கொசு வைத்து இங்க எந்த அளவுக்கு கொசுக்கள் இருக்கின்றன, இந்த கொசு பிரச்சனை இருக்கின்றன என்பதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். அந்த காட்சிகளை சிறிது நேரம் பார்க்கலாம். பார்க்கலாம், இந்த கொசுக்கள் வந்து அலைமோதி கொண்டிருக்கின்றன. அந்த காட்சியில தான் பார்க்கிறோம். இப்போ நம்ம இந்த கூவம் நதிக்கரை ஓரமாக இருக்கின்ற வசிக்கும் ஒரு பெண்மணி நம்முடைய இருக்கிற, அவரிடம் பேசுவோம். இந்த கொசுக்கள் இவ்வளவு அதிகமா இருக்கலாமா? இதனால இந்த பிரச்சனை உங்களுக்கு என்ன பிரச்சனை? நைட்ல தூக்கம் இல்ல, கொசு தொல்லை, ஒரு சோறு நிம்மதியா சாப்பிட முடியல சார். ஊடு பூரா கொசு, வாயில தெரல கொசு. நைட்டு நான் தூங்கிய 3-4 மாசம் ஆகுது. பயங்கரமான கொசு, உடம்பே போகுது, கை காலெல்லாம் வலி ஓஞ்சி போகுது. இன்னும் நோய் வருமா பயமாக்குது எங்களுக்கு. நன்றிமா. விக்ரம், இப்ப நம்ம அடுத்தபடியா இந்த கொசுக்களின் பிறப்பிடமான கூவம் நதிக்கரைக்கே செல்வோம். அதாவது அது எந்த நிலைமையில் இருக்கின்றன, இங்க என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கின்றன என்பதை நேரடியாக கண்கூடாக பார்ப்போம். அதாவது இந்த கொசு வந்து அதிகமாக உற்பத்தி ஆகக்கூடிய இடங்களில் கூவம் நதிக்கரை ஓரம் என்பது மிக முக்கியமான இடம். இந்த கொசுக்களின் பிறப்பிடம் என்றே இந்த இடத்தை சொல்லலாம். அதாவது மாநகராட்சி ஊழியர்கள்லாம் இங்க இந்த கொசுக்களை ஒழிக்கும் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த காட்சியை பார்க்கலாம். அதாவது கொசுக்களை பொறுத்தவரையில் பக்கிங்ஹாம் கால்வாய், கூவம் மற்றும் அடையாறு, இந்த 3 நதிக்கரைகளில் தான் அதிகமாக 90% கொசுக்கள் இங்குதான் உருவாவதாக மாநகராட்சி அதிகாரிகள் நமக்கு தகவல் தெரிவிக்கின்றனர். இங்க பார்க்கலாம், இந்த ஆகாய தாமரை தான் இந்த கொசுக்களின் பிறப்பிடம். மிக முக்கியமான விஷயம். ஏன்னா இந்த ஆகாய தாமரையில் தான் கொசுக்கள் அதிகமாக தேங்கி நிற்கின்றன. அந்த கொசுக்களை எல்லாம் அழிக்கும் விதமாக இந்த ஆகாய தாமரைகளை அகற்றும் பணிகளில் இப்போது மாநகராட்சி ஊழியர்கள் இங்கு ஈடுபட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 10 பேர் இந்த பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதை மேற்பார்வையிடுவதற்கான ஆய்வாளர்களும் இங்கு இருக்கிறார்கள். அந்த காட்சிகளை பார்க்கலாம்.
இந்த கூவத்தை சரியாக சுத்தமாக வைத்துக் கொண்டாலே இந்த கொசு பிரச்சனை தீர்ந்துவிடும். அதே போல பக்கிங்ஹாம் கால்வாய், அடையாறு ஆகிய கால்வாய்களை சரியாக பராமரித்தாலே, இந்த ஆகாய தாமரை வராமல் தடுத்தாலே இந்த கொசு தொல்லை ஓரளவு கட்டுப்படுத்த முடியும். கடந்த ஆண்டில் பார்த்தோம் என்றால் 11,000 இடங்கள், அதாவது அடையாறு பகுதியில் 11,000 இடங்கள் கொசுக்களின் பிறப்பிடமாக கண்டறியப்பட்டிருக்கின்றன ஒரு ஆய்வில். இப்போது அந்த நிலைமை ஒருவேளை அதிகரித்திருக்கலாம் அல்லது அதோட நிலைமை மாறி இருக்கலாம். ஆனால் கொசுக்களின் பிறப்பிடம் இப்ப அதிகமாக இருந்திருக்கின்றன என்பதுதான் உண்மையாக இருக்கின்றது, மக்களின் கருத்தாகவும் இருக்கிறது. இதற்கு உரிய நடவடிக்கையை மாநகராட்சி நிர்வாகம் செயல்படுத்தி வருகிறார்கள். ஆனால் இது மேலும் தீவிரப்படுத்தி இந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமான விஷயம். அப்புறம் இங்க ஒரு முக்கியமான இன்னொரு விஷயத்தை சொல்லணும். அதாவது இந்த இடத்துல ஒரு காட்சி பார்க்கலாம். அதாவது கொசு வந்து லார்வா என்ற ஸ்டேஜிலேயே, அதாவது அது புழுவாக இருக்கக்கூடிய ஸ்டேஜிலேயே அதை அழிக்கக்கூடிய மருந்தும் இங்க அளிக்கப்படுகிறது. அது வந்து பாட்டில தொங்க விட்டுருக்காங்க, அதாவது பாலத்துக்கு அடியில. அந்த காட்சியும் நம்ம ஒளிப்பதிவாளர் காண்கிறார், அதை பார்க்கலாம். அதாவது புழுவா உருவாகக்கூடிய இடத்திலேயே அதை அழிக்கும் விதமாக இந்த விஷயங்கள்லாம் செய்யப்பட்டிருக்கின்றன. அந்த காட்சிகளை நாம் பார்த்திருக்கிறோம். விக்ரம், தங்கமணி, இந்த காட்சிகள்லாம் ஒரு குறிப்பிட்ட கூவம் நதிக்கரை ஓர ஏரியாக்கள்ல தான் நீங்க காமிச்சிட்டு இருக்கீங்க. வேற இடங்கள்ல, மத்திய சென்னை போன்ற இடங்கள்ல இன்னமும் கொசு தொல்லை இருக்குது. அங்க மாநகராட்சி என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்துட்டு இருக்காங்க? அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள்கிட்ட கேளுங்க, என்ன மாதிரியான நடவடிக்கைகளை மாநகராட்சி எடுத்துட்டு இருக்காங்க. கொசுவலை தரதா சொன்னாங்க, அதெல்லாம் தந்துட்டாங்களா? அதெல்லாம் கேளுங்க. கண்டிப்பாக. அதாவது வடசென்னை, அயனாவரம் போன்ற பகுதிகள் எல்லாம் கொசு தொல்லை இருக்கின்றன. இந்த கூவம் போன்ற கால்வாய்கள் மூலமாக உருவாக்கக்கூடிய கொசு ஒரு பக்கம். மற்றொரு பக்கம் இந்த BSNL போன்ற நிறுவனங்கள் சில இடங்களில் குழி தோண்டி வைத்திருக்காங்க. அதே போல மெட்ரோ வாட்டர்ல சில குழி எல்லாம் தோண்டிருக்காங்க. அந்த இடத்துல தேங்கி நிற்கிற தண்ணீர் மூலமாகவும் கொசுக்கள் எல்லாம் உருவாகின்றன. அதன் மூலமாக பிரச்சனை இருக்கு. அதனால பரவலாகவே கொசு தொல்லை இருக்கின்றன. மாநகராட்சி அதிகாரிகள் எந்த மாதிரி நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் என்பது குறித்து தகவல் கேட்கும் ஒரு நண்பர் நம்மிடையே இருக்க. இந்த கொசு தொல்லையை கட்டுப்படுத்துவதற்காக மாநகராட்சி அதிகாரிகள் எந்த அளவுக்கு நடவடிக்கை எடுக்கிறாங்க? இப்பதான் இன்னைக்கு தான் வந்தாங்க சார். இது வந்ததுல இப்பதான் வந்து போறாங்க. எலெக்ஷன் டைம்ல தான் இப்போ வராங்க. ஆனா இது வரைக்கும் வரல. கொசு வலையெல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க? இன்னும் நம்ம ஏரியாவுக்கு வரல சார். நம்ம ஏரியாவுக்கு இன்னும் வரல. சென்னையை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொசு பயங்கரமாக இருக்குது. பயங்கரமாக எக்கச்சக்கமாக இருக்குது கொசு. அதாவது அவர் சொல்லிருக்காரு, அவருக்கு வந்து பெரிய அளவில் நடவடிக்கை எடுக்கல அப்படிங்கிற மாதிரி அந்த நண்பர் சொல்றாரு. அதே போல கொசு வலையும் வந்து அவருக்கு என்ன கிடைக்கல அப்படிங்கறது சொல்லிருக்காரு. விக்ரம், நீங்க தொடரலாம். இந்த பிரச்சனைக்கு என்னதான் தீர்வு, கொஞ்சம் சுருக்கமா சொல்லுங்க. பொதுமக்கள் என்ன செய்யணும், அதிகாரிகள் என்ன செய்யணும்? அதாவது மாநகராட்சி நிர்வாகத்தை பொறுத்தவரையில் அவர்கள் இது நடவடிக்கை என்று பார்த்தால், இந்த கொசுவை ஒழிப்பதற்கான நடவடிக்கையில் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதாவது கூவம் நதிக்கரையில் நம்ம நேரடியாக பார்க்கலாம். பணிகள் நடக்கவில்லை என்று சொல்ல முடியாது, நடக்கிறது. ஆனால் அது போதவில்லை, மேலும் தீவிரப்படுத்த வேண்டும் என்பதுதான் அனைவரின் கருத்தாக இருக்கிறது. மேலும் மாநகராட்சி நிர்வாகத்தை பொறுத்தவரை கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் கொசு வலைகள் கொடுப்பதாக அறிவிக்கப்பட்டது. ஆனால் தற்போது வரை ஒரு 40,000 50,000 வரையில் மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் கொசு வலைகள் அதிகமாக கொடுக்கப்படவில்லை என்பது மக்களது எதிர்பார்ப்பாக இருக்கிறது. எனவே அந்த விரைந்து அந்த கொசு வலைகளை கொடுக்க வேண்டும் என்பது அவர்களது கோரிக்கை. மற்றொரு புறம் இந்த கப்பீஸ் மீன், அதாவது வீட்டு கிணற்றில் எல்லாம் மீன்கள் விடுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டது மாநகராட்சி நிர்வாகத்தால். அதே போல வீடுகளில் இருக்கின்ற வீடுகளில் சாலையோரமா இருக்கின்ற சாக்கடைகளில் மருந்து அடிக்கும் பணியும் நடத்தப்பட்டது. அதே போல புகை மருந்து, அதாவது கொசு மருந்து புகையாக அடிக்கும் விஷயமும் செய்யப்பட்டது. ஆனால் இதெல்லாம் பரவலாக அடிக்கடி நடத்தப்பட்டதா என்றால் ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. அனைத்து தரப்பிலும் விசாரித்தால் அவ்வாறு அடிக்கடி நடப்பதில்லை, எப்பாவது ஒரு முறைதான் நடக்கிறது என்று அவர்கள் மக்கள் எல்லாம் கருத்து தெரிவிக்கிறார்கள். எனவே இந்த பணிகளை ஸ்டாண்டர்டாக தினசரி வாடிக்கையாக கொண்டிருக்க வேண்டும். ஏனென்றால் கொசு அதிகமாக இருப்பதால் அந்த பணிகளை, அந்த இடங்களை கண்டறிந்து அந்த இடங்களுக்கு அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதே எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அதை மாநகராட்சி நிர்வாகம் தான் செய்ய வேண்டும். மக்களை பொறுத்தவரையில் அவர்கள் தரப்பில் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், மக்கள் வந்து அவங்க வீட்டுப்புறத்தை வந்து சுற்றுப்புறத்தை வந்து சுகாதாரமா வச்சுக்கணும், தண்ணீர் தேங்கி விடாம பாத்துக்கணும். அவங்க வீட்டு பாத்ரூம் போன்ற இடங்கள் எல்லாம், டாய்லெட் போன்ற இடங்கள் எல்லாம் தண்ணீர் தேங்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். பக்கெட்டுகளில் தண்ணீர் தேங்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். அதே போல அவர்கள் வீட்டு வாசலில் தண்ணீர் தேங்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். குண்டும் குழியுமாக இருந்தால் அந்த மக்களே சேர்ந்து, அந்த பகுதியில் இருக்கும் மக்களே சேர்ந்து அந்த குண்டும் குழியுமாக இருக்கிற சாலைகளை அவர்களே மண் போட்டு மூடி தண்ணீர் தேங்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். இதன் மூலமாக மக்கள் அந்த பகுதியில் கொசுக்கள் உருவாகாமல் அவங்க தங்களாகவே பார்த்துக் கொள்ள வேண்டும். எனவே மக்களுடைய விழிப்புணர்வும் இதில் முக்கியமானது, அவசியமானது. அவர்கள் கொசுவை உற்பத்தி ஆவதை எவ்வாறு தடுக்கிறார்கள் என்பது மிக முக்கியமானது. அவர்கள் என்ன நடவடிக்கை எடுக்கிறார்கள் என்பது. எனவே அதிகாரிகள் தரப்பிலும் இந்த கொசு தடுப்பதை அவர்கள் முழு மூச்சில் அவர்கள் செயல்படுத்த வேண்டும். மக்களும் விழிப்புணர்வாக இருந்து கொசுக்கள் தங்கள் வீட்டில் உருவாகாமல் இருப்பதற்கு அவர்கள் பாதுகாப்பாக சில தடுப்பு நடவடிக்கைகளை அவர்கள் எடுக்க வேண்டும். விக்ரம், நிச்சயமா தங்கமணி, அதாவது கொசுக்கள் குறித்த ஒரு சிறிய தகவலை பார்க்கலாம்.
கொசுக்களில் பெண் கொசுக்கள் தான் கடிக்கும். ஆண் கொசுக்கள் பூக்களில் இருக்கக்கூடிய தேனை தான் குடிக்கும். அது தேனை குடிச்சு தங்களுடைய உயிர் வாழ்ந்துக்கிறது. அடுத்தது ஆர்மிச்சிரிஸ் கொசுக்கள் அப்படிங்கறதா சென்னையில அதிக அளவில் காணப்படுகிறது. இந்த வகை கொசுக்கள் கடிப்பதால் வியாதிகள் பரவுவதில்லை. ஆனால் அது கடிச்சா மிகப்பெரிய அளவில் வலி இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. அன்றாடம் கஷ்டப்பட்டு உழைத்து அசதியோடு வீடு திரும்பும் மக்கள் உறக்கமின்றி தவிக்க காரணமான இந்த கொசுக்களை மாநகராட்சியின் உதவியுடன் ஒழிக்கும் பொறுப்பை பொதுமக்களாகிய நாமும் கையில் எடுக்க வேண்டியுள்ளது. நம்மை சுற்றியுள்ள பகுதிகளை சுத்தமாக குப்பைகள் சேராதவாறு பார்த்துக் கொள்வதும், நீர் தேங்கியிருந்தால் உடனே மாமன்ற உறுப்பினரை அழைத்து புகார் கூறுவதும் நம் ஒருவரின் கடமை. விழிப்புணர்வுடன் செயல்பட்டால் எந்த பிரச்சனைக்கும் தீர்வு சாத்தியமே. தலைநகரத்தில் களத்திலிருந்து தகவல்களை பகிர்ந்து கொண்ட செய்தியாளர் தங்கமணிக்கும், பங்கேற்ற மருத்துவக் கல்லூரி இயக்குநர் திருமதி கீதா லட்சுமி அவர்களுக்கும், பொதுமக்களுக்கும், அனைத்துக்கும் மேலாக பார்த்துக் கொண்டிருக்கும் நேயர்களாகிய உங்களுக்கும் தலைநகரம் சார்பாக நன்றிகள். மேலும் இன்னும் ஒரு முக்கியமான பிரச்சனையுடன் வரும் திங்கட்கிழமை தலைநகரத்தில் சந்திக்கிறோம். தொடர்ந்து இருந்திருங்கள். சந்திக்கிறோம்.